வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 நீங்களும் கோடீஸ்வரனாகலாம். இப்படி இதை செய்தால். ஆமாங்க, தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். காலமும் காற்றும் ஒரு நேரம் மட்டும்தான் உங்கள் பக்கம் வீசும். அப்படி வீசும்போது கரெக்டாக தூற்றிக்கொண்டால், அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள், அதை சரியாக பயன்படுத்தினா நிச்சயம் நீங்கள் வெல்வது உறுதி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த 2025. ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாமை பொறுத்தவரை எப்போவுமே நியாய தர்மத்தோடு நடக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டாதவர்கள். நீங்கள் தோல்வியில் இருந்தாலும், கஷ்டப்பட்டிருந்தாலும், கடனில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு தோள் கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஸோ நீங்களும் வளரணும், உங்கள் கூட இருக்கிறவங்களும் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில் முதல் ராசியாக வர்றது துலாம் தான். அந்த நல்ல எண்ணத்திற்காகவே இந்த 2025 கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து வரத்தை கொடுக்க போகிறாருங்க. ஸோ அப்படிப்பட்ட வரம் என்ன அப்படின்னா, முதல்ல தனக்காரகன் குருன்னு சொல்லுவாங்க. குரு பலன் இருக்கணும் ஒருத்தருக்கு, ஜாதக ரீதியாக கோடீஸ்வரன் ஆகணும்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு எங்கே இருக்கிறார்? துலாமிற்கு 8ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறார். அவர் மே மாதம் பயிற்சி அடைந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போயிடுறாரு. மிதுனம் என்பது உங்களுடைய துலாமிற்கு 9ஆம் வீடுங்க. 9லேருந்து 5ஆம் வரை உங்களை பார்க்குறாருங்க. குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. சரி, அந்த குரு யாருன்னு கேட்டால் உங்களுடைய துலாமிற்கு 6ஆம் இடம், மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 6ஆம் வீடுன்றது என்னது? எதிரி கடன் நோய். அப்போது இந்த எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னா இந்த வருடம் அதை பண்ணும். அந்த எதிரி கடன் நோய் சம்பந்தப்பட்ட துறையை களைத்திருந்தால், அந்த துறையை மாற்றி அமைச்சா உங்களுக்கு கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் கிடைக்குங்க. அது 9ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது. அது என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனான்ஸ் துறை, கடன் கொடுப்பது வாங்குவது, ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயத்தில் காலடி பதிக்கும் பொழுது அதன் ரீதியாக ஒரு லாபம் நீங்கள் பார்க்க முடியும். எதிரிகளோடு ஃபைட் பண்ணக்கூடிய தொழில், அது என்னங்க எதிரிகளோட ஃபைட் பண்ணக்கூடிய தொழில்னா இராணுவம், அதாவது மிலிட்ரி, காவல்துறை அல்லது நீதித்துறை. சரிங்களா? இந்த துறைகளில் பெரிதளவு ஜெயிக்க போகிறீங்க. பெரிதளவு ப்ரமோஷன், சம்பள உயர்வோ, லைஃப்பில் பெரிய அளவு செட்டில்மெண்ட்டோ உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அதுக்கடுத்து நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவத்துறை, மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது வேலை அல்லது படிப்பு, இதன் மூலமாக லைஃப் செட்டில்மெண்ட் ஆகுங்க உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இந்த 2025 கிடைக்க போகுது. இதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, ராகு பகவான், எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய துலாமிற்கு 6ஆம் இடம் மீனத்தில் இருந்தவர் மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு அவர் கும்பத்துக்கு வந்துடுறாருங்க. கும்பம்ன்றது உங்களுக்கு 5ஆம் வீடு. பூர்வ புண்ணியத்தில் ராகு அமர்க்க போகிறார். ராகு கொடுக்கின்ற கிரகங்க. அதனால் கண்டிப்பாக செல்கின்ற இடத்தில் உங்களுக்கேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது 5ஆம் வீடு. அந்த 5ல் ராகு வந்தால் நீங்கள் போகிற இடம், பழகிற ஆளுக, சந்திக்கிற நபர்கள், இவங்க மூலமாகவே உங்களுக்கு பெரிய அளவு ஒரு வரவு, வருமானமோ, பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்போ ஏற்படும். இப்போ 5ல் ராகு வந்தால் ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங்கு, கமிஷன் அடிப்படையில் ஏதாவது ஒரு தொழில் பார்க்குறீங்க, ஒரு வியாபாரத்தில் ஒரு லாபம் பார்க்கலாம். அதேபோல் சொத்துக்கள் பிரிவினால் உங்களுக்கு ஒரு பங்கு ஷேர் நல்ல ஒரு லாபத்தில் கிடைக்குங்க. வெளிநாடு சம்மந்தமான யோக வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதன் ரீதியாக பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. திடீர்னு ஒரு பயணம், ட்ராவல் வரும். ஸோ அந்த பயணம் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக இருக்கும். ஒரு பொருளை கைமாற்றி விட்டு பெரிய அளவு லாபம் பார்ப்பீங்க. தெய்வ வழிபாடுகளில் கூட உங்களுக்கு லாபம் உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லாபம் இருக்கும். அரசியல் தொடர்பு, அரசியலால் லாபங்கள் உங்களுக்கு உண்டு. இது எல்லாமே துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2025 கோடீஸ்வரனாக வாய்ப்பை உருவாக்கி தரும். காலம், கிரகம், சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும்தான் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நம்ம அந்த நேரத்தில் நம்மளுடைய முயற்சி உழைப்பை போட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில் ஆகிட முடியும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு துளாராசிக்காரங்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதில் இன்னொன்று நான் சீக்கிரட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, கோல்டு ஃபைனான்ஸ், பணம் கொடுக்கல் வாங்கல், தங்க நகை சம்மந்தமான வியாபாரங்கள், தங்க நகை சம்மந்தமான கைமாற்றுதல் விஷயங்கள் மற்றும் டிரான்ஸ்போர்ட், இந்த போக்குவரத்து துறை, கார், வண்டி வாகனத்தை கைமாற்றி விடுறது, ஒரு பொருள் வியாபாரம் பண்ணுறது, இதிலெல்லாம் பெருத்த லாபம் பார்க்க முடியும். ஸோ விழிப்புணர்வோடு இருங்க. இந்த 2025 கண்டிப்பாக பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு
குருவும் ராகு சாதமாக இருக்குது, பயன்படுத்திங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.